வணக்கங்க. இப்போ சென்னையில் வந்து ஒரு புதுசாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 49 வயசு பிஸ்னஸ் மேன் ஒருத்தரை வந்து ஜாஃப்ரகான் பேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹனி ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு கேங்கு வந்து அரும்பாக்கத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட வந்து ஒரு 15 பவுன் சவரன் நகை கோல்டு ஜுவல்லரியை ராபரி பண்ணியிருக்காங்க. அந்த விக்டிம் பேர் என்னென்னா முரளின்னு சொல்லிட்டு, அதான் அந்த 49 வயசு ஆள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்கார். வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து மீட் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கு. ஒரு ஹோட்டலில் அரும்பாக்கத்தில், அதாவது டின்னர் அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸு 2மே இருந்திருக்கு. அங்கே 2 பேரும் வந்து அந்த ரூமில் இருக்கும்போது இனியும் 2 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் வந்து முரளியை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கான். அதாவது வந்து அக்கம்பெனி பண்ணணும் மாமல்லபுரம் போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் கொடுத்துருக்கான். இல்லாட்டி வந்து நான் வந்து உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ என் ஒய்ஃபோடு இருந்ததுக்கு இந்த ரூமில் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியிருக்கான். அந்த மாமல்லபுரம் ஹோட்டலில் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கேங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து முரளியை வந்து ஒரு இதில் லாக் பண்ணிட்டாங்க ரூமில். அப்புறம் வந்து அவரோட ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பறிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவரை வந்து தனியாக விட்டுட்டு ஓடிட்டாங்க. முரளி என்ன பண்ணியிருக்காருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து லாட்ஜ் பண்ணியிருக்காரு. போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸை. இன்வெஸ்டிகேஷனும் நடந்துக்கிட்டு இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சஸ்பெக்ட்ஸ் யார் அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. அந்த உமனும் வந்து அந்த கேங்கில் இருக்கிறதுனால அந்த ட்ராப்பில் வந்து இருக்கிறனால வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு இப்போது. இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ்வலாக சோஷியல் மீடியாலாம் இப்போ நம்ம ரொம்ப வந்து யூசேஜ் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ வந்து ஃபோனுங்கிறது வந்து ரொம்ப மேண்டேட்ரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்கறது நல்லது. ஏன்னா வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அவங்க சப்போஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்கிறது, அப்புறம் நேரில் பார்க்கலாங்கிறது. ஃபோட்டோஸ்லாம் அனுப்பினோன்னா அதை வந்து மார்க்கிங் பண்ணி அதை சோஷியல் மீடியாலலாம் விட்டுருவாங்க. அதனால் வந்து நம்ம உஷாராக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி கூட சேலத்தில் அந்த மாதிரி தான் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து அடித்து கத்தியால் குத்தி ஏதோ பண்ணிட்டான். ஏன்னா வந்து இந்த சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் லவ்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு ஒத்துக்கலைன்னு உடனே அந்த பொண்ணை வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்க யார் தெரியாதவங்க யார் ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இப்போ ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சொல்லணும். இல்லைனா இந்த பேரண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஏதோ ஆப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருந்தது. அந்த மாதிரி வச்சு அவங்கள வந்து பார்க்குறது நல்லது. ஏன்னா வந்து இப்போ சில சமயம் வந்து ஏதாவது லிங்க்கெல்லாம் அனுப்பி விடுவாங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா வந்து அது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா பணமெல்லாம் டெபிட் ஆகுது. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் கூட ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய நியூஸ் வருது. சப்போஸ் அந்த மாதிரி வந்து லிங்க்கெல்லாம் இருக்குது, ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம இம்மீடியட்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பணமெல்லாம் வந்து சப்போஸ் போயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ண முடியுமா என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஆனால் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து நம்மளை செக்யூர் பண்ணிக்கணும். நம்ம இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் இதெல்லாம் வந்து அவாய்டபுள் இன்சிடென்ட்ஸு நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணுறதும் நல்லது அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.